வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் கவலைப்படாதீர்கள். கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று கவலைப்படுவதால் வந்த கஷ்டங்கள் தீர்ந்துவிடப் போவதில்லை. கஷ்டப்படுங்கள், கவலைகள் தீரும். ஆனால் கவலையாக இருக்காதீர்கள். கவலையாக இருப்பதால் ஒருபோதும் கஷ்டங்கள் தீராது. வாழ்க்கையில் தோல்வியடைந்தால் சோர்ந்து போகக்கூடாது. திரும்ப திரும்ப எழுந்து நின்று போராடு. உன்னுடைய முயற்சிகள் தோல்வியடையலாம், ஆனால் உன் முயற்சிக்கான பலன் என்றேனும் ஒரு நாள் கிடைத்தே தீரும். செய்து முடிக்கப்படும் வரை எந்த செயலும் சாத்தியமற்றதாகத்தான் தோன்றும். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் தொடங்கப்படும் எந்த செயலும் நிச்சயம் வெற்றியாகத்தான் முடியும். எப்படிப்பட்ட இடர்கள் வந்தாலும் வாழ்க்கையே இருண்டு விட்டதாக நினைக்காதீர்கள். எங்கோ தூரத்தில் தெரியும் சிறு வெளிச்சம் கூட உங்கள் பாதைக்கான ஒளியை தந்து உங்களுடைய வாழ்க்கையையே பிரகாசமாக மாற்றலாம். எந்த நிலையிலும் நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை மட்டும் பார்க்காதீர்கள், அதில் உள்ள வாய்ப்புகளையும் பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடப்பதே அடுத்து மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது என்பதற்கான முன்னறிவிப்புதான். பல நேரங்களில் நாம் ஏன் தோல்வியடைகிறோம் என்றால், நாம் செய்யப்போவதை பார்த்து யார் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் தயக்கமும் பயமும் தான் அதற்கு மிகப்பெரிய காரணம். மற்றவர்கள் உங்களை முட்டாள் என்றோ பைத்தியம் என்றோ கூட சொல்லட்டும், அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலை கொள்ளாதீர்கள். வாழ்க்கை முழுக்க எதுவுமே தெரியாமல் முட்டாளாக வாழ்வதை விட வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு தேவையான ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக ஒரு முறை முட்டாள் என்று பெயர் எடுப்பது கூட மிகப்பெரிய புத்திசாலித்தனம்தான். வாழ்க்கையில் எந்த இடத்திலும் உங்களுக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்வதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள். தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு இதைவிட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை. சந்தர்ப்பங்கள் எல்லோருக்கும் கை கொடுக்கும் தான். அதற்கு தயாராக இருப்பவர்கள் மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுகிறார்கள். எதற்கும் தயாராக இல்லாதவர்கள்தான் சந்தர்ப்பங்களை தவற விட்டுவிட்டு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். உண்மையில் அதிர்ஷ்டம் என்பது வேறொன்றும் இல்லை. நாம் எதற்கும் தயார் நிலையில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம்தான் நமக்கான அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் இனி எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் தவறவிடாதீர்கள். சில வழிகள் வாழ கற்றுக் கொடுக்கும், சில வழிகள் வாழ்க்கையையே கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு வழியும் மிகச் சிறந்த ஆசான்தான். வழிகள் வந்தால் வாடி நிற்காதீர்கள். வழிகளை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையை கடக்க பழகுங்கள். நாம் எதிர்காலத்தால் அல்ல, நிகழ்காலத்தால் வழிநடத்தப்படுவதுதான் நமது வாழ்வில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. நிகழ்காலத்தில் நாம் என்னவாக இருக்கிறோமோ, எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையில் இருந்தே எப்போதும் யோசித்தால் நாளை நாம் அடைய வேண்டும் என்று திட்டமிடும் எதையுமே நம்மால் அடைய முடியாது. எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த நிலையிலிருந்தே எப்போதும் சிந்தனை செய்யுங்கள். அப்போது நீங்கள் எதையும் எளிதில் அடைந்து விடுவீர்கள். வெற்றிக்கான பாதையை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாதை இல்லை என்றால் அதையும் நீங்களே உருவாக்கி அதில் பயணம் செய்து வெற்றியை அடைந்து காட்டுங்கள். அதன் பிறகு உங்களை பின்பற்ற இந்த உலகமே உங்கள் பின்னால் வரும். உண்மையிலேயே பிறருக்கு நீங்கள் வழிகாட்ட விரும்பினால் இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நின்றாலும் உங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. உடலாலும் மனதாலும் எப்போதும் வலிமையாகவும் உறுதியாகவும் இரு. அதுதான் நீ தோல்விகளை சந்திக்கும் போதும் சில பின்னடைவுகளை சந்திக்கும் போதும் உன்னை மீண்டும் எழுந்து ஓட வைக்கும். உன்னை பலவீனப்படுத்தும் எது ஒன்றையும் உன் கால் விரலால் கூட தீண்டி விடாதே. அது உன்னை வாழ்க்கையில் முன்னேறவே விடாது. வாழ்க்கையில் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கும் ஏதேனும் ஒன்றை நாம் தியாகம் செய்யத்தான் வேண்டும். ஒரே ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக மற்ற எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராகவில்லை என்றால் நீ வாழ்வில் உயர்வுகளை சந்திப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று.
நீங்கள் இந்த உலகில் வாழும் காலம் வரை எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை என்றால் நீங்கள் மரணத்தை நெருங்கிவிட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். வீணான விமர்சனங்களுக்கெல்லாம் வருத்தப்பட்டு வாழ்க்கையை இழந்து விடாதே. இந்த உலகம் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், என் இலக்கை அடைவதைத் தவிர எனக்கு வேறு எந்த கடமைகளும் முக்கியமில்லை என்று தனது இலக்கில் மட்டும் குறியாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் உனக்குள் இருக்கும் வெளிச்சத்தையும் உனக்குள் இருக்கும் வலிமையையும் வெளிப்படுத்து. உன்னை சுற்றி வெளிச்சமும் வெற்றிகளும் சூழ்ந்து கொள்வதை நீயே கண்கூடாக காண்பாய். உனது வெற்றிக்கான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நீ வெற்றியடையும் வரை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகவே வைத்திரு. நீ உன்னுடைய செயலில் தொடர்ந்து நம்பிக்கையுடன் முன்னேறி உயர நினைக்கும் போது உன் சிந்தனையை செயல்படுத்தலாம் என்று உன் கூடவே இருப்பவர்களிடம் அதை கூறும்போது இதெல்லாம் உனக்கு தேவையா என்று கேட்க ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதே உன்னுடைய செயல்கள் சற்று தடுமாற ஆரம்பித்துவிடும். உன் மனம் முழுக்க ஒருவேளை இது தவறாகிவிடுமோ என்ற யோசனை வந்து நிரம்பிக் கொள்ளும். நம் செயல்களை பார்த்து அடுத்தவர்கள் 1000 சொன்னாலும் உன் வெற்றியை நிலைநாட்ட நீ எடுத்த முடிவில் நீ எப்போதும் உறுதியாக இரு. எந்த நிலையிலும் நம்பிக்கையுடனும் நேர்மையாகவும் முயற்சி செய். வெற்றி நிச்சயம் உன்னை வந்தடையும். ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்று அதில் விடாப்பிடியாக இருப்பவன் எல்லாவற்றையும் அடைந்தே தீருவான். சிலருக்கு விரைவில் கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக கிடைக்கும். ஆனால் எல்லோருக்கும் நிச்சயம் கிடைத்தே தீரும். துன்பங்கள் வந்தால் வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக எண்ணி துவண்டு விடாதீர்கள். மிகப்பெரிய இலக்குகளையும் வெற்றிகளையும் அடைவதற்கு நாம் பல துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். துன்பங்களை கடந்து செல்லாமல் வாழ்க்கையில் எந்த இன்பங்களையும் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்காக கஷ்டப்படாதீர்கள். கஷ்டப்படாமல் எது ஒன்றையும் நம்மால் அடைய முடியாது. கஷ்டப்படாமல் வாழ்க்கை முழுக்க யாரையும் சார்ந்தும் இருக்க முடியாது. கஷ்டப்படுங்கள், அதுதான் உங்கள் கனவுகளை நிஜமாக்க ஒரே வழி. வெற்றிக்கு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது. சில இலக்குகளை அடைவதற்கு வழிகளே கூட இருக்காது. நாம் தான் நடந்து நடந்து அதற்கான வழியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பாதையை தேடிக்கொண்டிருப்பவன் சாதாரண மனிதன். தனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கி அதில் பயணம் செய்பவன்தான் சாதனை மனிதன். பெருமையாக வாழுங்கள், ஆனால் பெருமைக்காக எதையும் செய்து வாழாதீர்கள். வாழ்வதின் மிகப்பெரிய பெருமை ஒருபோதும் வீழாமல் இருப்பதில் இல்லை, ஒவ்வொரு முறை வீழும் போதும் திரும்ப எழுவதில்தான் இருக்கிறது. வாழ்வில் எப்போதும் நமக்கு பிடித்தது மட்டுமே நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனாலும் நமக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை உணருங்கள். உங்களுடைய நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தான். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நடப்பதும் நிச்சயம் நல்லதாகவே இருக்கும். எல்லாம் எனதாக வேண்டும் என்று நினைப்பதை விட எனதாக இருக்கும் எல்லாம் நிலையானதாக வேண்டும் என்று வாழ்வதே இன்பமான வாழ்க்கை. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை நழுவ விடாதீர்கள். வாழ்க்கையை வெற்றி அடைவதற்காக உங்களின் அன்றாட கடமைகளை முழு ஆர்வத்தோடு நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை என்னும் லட்சிய பாதையில் உங்கள் சாதனைகளை நிகழ்த்தி காட்டுங்கள். திடீரென வாழ்க்கை கொடுக்கும் சில சோகங்களை தாங்கிக் கொண்டு கடந்து செல்லுங்கள். எப்போது வேண்டுமானாலும் வரும் போராட்டங்களை எதிர்த்து போராடி வென்று காட்டுங்கள். இவை அனைத்தும் கலந்த வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையோடு நடத்தி முடியுங்கள். நீங்கள் விரும்பும் வாழ்க்கை உங்களுக்கு மிக அருகில் கூட இருக்கலாம். அதை கவனிக்காமல் வெளியில் எங்கெங்கோ தேடி அலைந்து உங்கள் வாழ்வை வீணடிக்காதீர்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. தோல்விகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கின்றன. போராடி தோற்பது கூட வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள்.
ஒரே மாதிரியான வாழ்க்கைதான் இங்கு எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சொர்க்கமாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் நம் எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது. நீங்கள் நல்ல எண்ணங்களை விதைத்து உங்கள் வாழ்க்கை நரகமாவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். நம் ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையிலும் கடவுள் மீதும் உங்கள் சுயத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருங்கள். வாழ்க்கையில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள இது உங்களுக்கு பலத்தை தரும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை எப்போதும் உங்கள் வசம்தான். மற்றவர்களை நம்புவதற்கு முன் முதலில் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். எல்லாம் வெற்றியாய் மாறும். வாழ்வில் சில இடங்களில் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைகளுக்கு ஏதுவாக இருப்பதுதான் நம் வெற்றிக்கு வழிவகுக்கும். உண்மையில் நம்பிக்கை என்பது நாளைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதல்ல. இந்த நொடி மகிழ்ச்சியை எதனிடமும் யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் பார்த்துக் கொள்வதுதான் நம்பிக்கை. தோல்வி என்பது வெற்றி பெறாமல் இருப்பதல்ல, நம் முழு திறமையையும் நாம் உணர்ந்து இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி. வேறு வழியே இல்லை என்று எந்த சூழலிலும் நினைக்காதீர்கள். பாதை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. பாதையே இல்லை என்றாலும் நீங்கள் நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தால் அதுவே பாதையாக மாறும். அதில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், அந்த பாதையே உங்கள் இலக்கிடம் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை கண்டு அஞ்சாதீர்கள். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் நீங்களே அறிந்திடாத உங்களின் பல திறமைகள் வெளிப்படும். எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையை தவற விடாதீர்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாளுங்கள். உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள். வாழ்க்கை உங்களை சரியாக வழிநடத்தும். வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்பவர்களை வாழ்க்கையும் சரியாக கவனித்துக் கொள்ளும். வாழ்க்கையில் பெரும்பாலான விடியல்கள் வழக்கமானதாகவே இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு விடியலும் உனக்கான ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறது என்பதையும் மறந்து விடாதே. யாரோ ஒருவர் எழுதி வைத்த, யாரோ ஒருவர் வடிவமைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழாதீர்கள். நாளைக்கு நாம் இருப்போமா என்பது நிச்சயமில்லாதது. அதனால் நீங்கள் விரும்பும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்து அதை மகிழ்ச்சியாக வாழுங்கள். உன்னால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்பு. எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இருந்துவிட்டால் மட்டும் போதாது. எதையும் செய்து முடிக்க உன் மீது உனக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோன்றும். உண்மையில் அது ஏமாற்றம் அல்ல, உங்கள் தன்னம்பிக்கைக்கான பல பரீட்சை என்பதே உண்மை. சிலரிடம் நீ எதையும் சொல்வதை விட செய்து காட்டுவதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். சொல்லை விட செயலே சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில் உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுக்காதீர்கள். அப்படி செய்தால் அதுவே உங்களை வாழ்வில் கடைசி இடத்திற்கு தள்ளிவிடும். உங்கள் இலக்குகளுக்கு முதலிடம் கொடுங்கள். வெற்றிகள் உங்களை உயர்த்தி வைக்கும். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம்தான். ஆனால் அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை. முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான். உலகம் மிக பெரியது. அவரவர்களின் முயற்சிகளையும் திறமைகளையும் பொறுத்தே எல்லோரும் முன்னேறுகிறார்கள். உங்கள் இலக்குகளை விட உங்களின் உழைப்பு மிக பெரியதாக இருக்கட்டும். வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது, என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட மிகவும் முக்கியமானது. வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் தனக்கான வாய்ப்பை தானே உருவாக்குபவன்தான் புத்திசாலி. உங்கள் நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள். உலகத்தையே புரட்டி போடும் வல்லமை உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள். உங்களின் திட்டங்களை யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். அதை செயலாக்கி காட்டுங்கள். எல்லோரிடமும் சொல்லப்படுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறுவதில்லை. ரகசியமாக வைத்திருந்து செயலாக்கும் திட்டங்கள் தான் வெற்றி பெறும்.
தங்கத்தை விட நேரம்தான் விலை மதிப்பற்றது. அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்கள் வாழ்வில் உயர்வையோ தாழ்வையோ சந்திக்கிறீர்கள். எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையாவது எதிர்கொள்வதே சிறந்தது. முயற்சியை கைவிடாதவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றி பெறுகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். உறுதியான முடிவும் இடைவிடாத முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி. அதை தவிர மற்ற அனைத்தும் வீணான செயல்கள்தான். வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை உறுதியாக நம்புங்கள். எப்படிப்பட்ட கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள். வாழ்வில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் எதற்கும் சோர்ந்து விடாமல் அவற்றை கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். உனது வாழ்க்கைக்கு ஓர் எல்லை அமைத்துக் கொண்டு வாழ்வதில் தவறில்லை. ஆனால் ஒரு குறுகிய எல்லைக்குள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அமைத்து விடாதே. அதுதான் வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போதும் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், இன்னமும் உங்களுக்கு எதிர்காலம் உள்ளது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழக்காத வரை. நல்ல பண்புகளை அதிகம் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒழுக்கமும் மன அமைதியும் உள்ளவர்கள் முதுமையால் பாதிக்கப்படுவதில்லை. தீய பண்புகளின் உறைவிடமாய் திகழ்பவர்கள்தான் இளமையிலும் முதுமையிலும் துன்பப்படுகிறார்கள். வாழ்வில் பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம். வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம். நாம் ஓடும் ஓட்டமெல்லாம் மரணத்தை நோக்கிதான் எனும்போது கொஞ்சம் நிதானமாகவும் நடக்கலாம். நாம் இந்த உலகில் இன்னும் அனுபவிக்காத, இன்னும் கண்டு ரசிக்காத எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்மை சுற்றியே இருக்கிறது. நாம் தான் அதனை தவற விடுகிறோம். நம் எண்ணங்களே நம்மை செதுக்கும் ஒளிகள். எண்ணுவதில் கவனமாக இருங்கள். உங்களின் எண்ணங்களும் செயல்களுமே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. மற்றவர்களின் தங்க நாற்காலியின் முன் கை கட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் ஆன தகர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார கற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிரந்தரம். உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும் புகழை கொஞ்சமும் பொருட்படுத்தாதே. ஆனால் புகழை பெறுவதற்கு தகுதியுடையவனாக உன்னை நீயே உருவாக்கிக் கொள். அவமானப்பட்ட பிறகு கற்றுக்கொள்ளும் யாவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை. நீ சந்திக்கும் அவமானங்களை உனக்கான வெகுமானங்களாக மாற்றிக்கொள். பாதைகள் எங்கே போகிறது என ஆராய்ச்சி மட்டுமே செய்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு முதல் அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால், நீங்கள் நடக்க ஆரம்பிப்பது எந்த பாதையாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்கள் வெற்றியை நோக்கியே உங்களை அழைத்துச் செல்லும். உங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் உங்களின் இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. இலக்கை அடைய முடியாமல் போனாலும் உங்கள் பயணம் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் அமைவது கூட மேலானதுதான். நீங்கள் வெற்றிகரமான மனிதனாக மாறாமல் மதிப்புமிக்க மனிதனாக மாற முயற்சி செய்யுங்கள். வெற்றிகள் தானாகவே உங்களை தேடி வரும். எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. எதற்காகவும் வருந்தாதீர்கள். வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதான் நாம் அதிக அடக்கத்தையும் அனுபவத்தையும் அறிவையும் பெறுகிறோம். சோர்ந்து போய் ஒரே இடத்தில் வீழ்ந்து கிடந்தால் வெற்றி தானாக உன்னிடம் வந்து விடாது. நீ நதி போல் ஓடிக்கொண்டே இரு. வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும் கடலாக. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இப்போது துவங்கினால் கூட, இப்படியே துவங்கினால் கூட, நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திலிருந்து துவங்கினால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு நீங்கள் சென்றுவிட முடியும். பல சிகரங்களை தொட்டுவிடவும் முடியும். தன்னம்பிக்கையுடன் கூடிய முயற்சி மட்டும்தான் தற்போது உங்களுக்கு தேவை. தன்னால் முடியாது என்று நினைப்பவன் வெற்றி பெற தவறிவிடுகிறான். தன்னால் முடியும் என்று நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு பாடுபடுபவன் மற்றவர்கள் தவறவிட்ட வெற்றியையும் சேர்த்து பெற்றுக் கொள்கிறான். வெறும் திட்டங்கள் உங்களை திறமையான மனிதராக மாற்றிவிடாது. செயல்கள்தான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றும். செயல், அது ஒன்றுதான் இந்த உலகின் மிகச் சிறந்த சொல்.
அன்றன்றைக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை அன்றே செய்து முடித்து விடுவதுதான் நல்லது. சிறிது தாமதமானாலும் பரவாயில்லை. நீங்கள் தள்ளி போடும் காரியங்களும் நீங்கள் செய்யாமல் தவறவிடும் காரியங்களும் சும்மா இருக்காது. அது உங்களின் சுமையைத்தான் அதிகரித்துவிடும். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் என்று தோன்றும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வை. உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் உன் மீது ஒருபோதும் சுமத்தப்படுவதில்லை என்று. எந்த சூழ்நிலையையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள். எதிர்மறையான சூழ்நிலையை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. தோல்வி அடைந்து விட்டோமே என்று துவண்டு விடாதே. உனது பாதி வெற்றியை நீ அடைந்து விட்டாய் என்பதை நீ பெறுகின்ற தோல்விகளே உறுதி செய்கின்றன என்பதை மறந்தும் விடாதே. அழிவுக்கு 1000 வழிகள் உண்டு, ஆனால் உயர்வுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, உழைப்பு. எந்த பலனையும் எதிர்பாராமல் உழைப்பதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள். பிரச்சனைகளை சந்திக்க பயந்தால் சோர்ந்து விடுவாய். அந்த சோர்வே உன் வாழ்வில் இன்னும் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். எது முடியும் எது முடியாது என்பதை விடவும் எது வேண்டும் எது சரி என்கிற புரிதலே அவசியமானது. ஏனென்றால் நமது தேவைகளே நமது வாழ்க்கையை நகர்த்திச் செல்லும் உந்து சக்திகள். ஓர் இலக்கை அடைவதற்கு எந்த அளவிற்கு உறுதியாக நம்பிக்கையுடன் முயற்சி செய்கிறோமோ அந்த அளவிற்கு விரைவாக அதை அடைவதற்கான வழிகளும் பிறக்கும். வழிகள் இல்லை என்று நினைத்து உங்கள் முயற்சியை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். கனவு மட்டுமே கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்வது மட்டுமே நிஜத்தை அடைய வழிவகுக்கும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று தன்னம்பிக்கையோடு முயற்சி செய். நீ அனுபவிக்கும் வேதனைகளும் உனக்கான வெற்றிகளாக மாறும். அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டே இருப்பதை விட எதையாவது ஒன்றை உறுதியாக செய்ய தொடங்குங்கள். நல்ல தொடக்கமே பாதி வேலை முடிந்ததற்கு சமம். உன்னை சுற்றி நிகழும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. ஏனென்றால் அதை சுற்றியேதான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. எது ஒன்றையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். ஒரு சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகிறது. அதுபோல உங்களின் சிறிய முயற்சி உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடியதாகவும் அமையலாம். நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். தன்னம்பிக்கையை கொடுக்கும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு. வெற்றியை கொடுக்கும் வழிகளில் மட்டும் உன் உழைப்பை உரமாக்கு. தோல்வியால் சோர்ந்து போகும் தருணங்களை உனக்குள் அவை ஒருபோதும் அனுமதிக்காது. எப்போதும் தூய எண்ணம் கொண்டவர்களாக இருங்கள். ஏனெனில் எண்ணத்தின் பிரதிபலிப்புதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. என்னால் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டே இருக்காமல் என்னால் முடியும் என்று உறுதியாக எதையும் செய்ய தொடங்குங்கள். என்னால் முடியும் என்ற அணுகுமுறைதான் நம்முடைய வாழ்க்கையையே உயர்த்தும். உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சிந்தனைகளை மட்டும் செயல்களாக மாற்றி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்குங்கள். விதி என்று நினைத்து எதையும் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து போராட வேண்டும். ஏனெனில் விதிவிலக்கு என்றும் ஒன்று உள்ளது. மற்றவர்கள் உன்னால் முடியாது என்று சொல்வதால் முடங்கிவிடக்கூடாது. உன் முயற்சி அனைத்தையும் முடித்து காட்டும் வல்லமை கொண்டது என்பதை மறந்துவிடாதே. உங்கள் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை அடைந்து விட்டதைப் போன்று கற்பனை செய்து உங்களை நீங்களே பெருமிதத்துடனும் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் நடத்தி செல்லுங்கள். நிச்சயம் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைந்து விடுவீர்கள். உன்னுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே. உன் விடாமுயற்சி வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். தோல்வியே வந்தாலும் அதில் கிடைக்கும் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நீங்கள் அடையும் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பாடம் கற்றுக்கொள்வதற்காகவே தோல்வி அடைந்து விடாதீர்கள். அந்த தோல்விகளிலிருந்து உங்களால் மீண்டு வரவே முடியாது. நீங்கள் தனித்து விடப்படும் போது எதை பற்றியும் சிந்தித்து தவிக்காதீர்கள். நீங்கள் தனித்து விடப்படும் போதுதான் உங்கள் பலமும் பலவீனமும் உங்களுக்கே தெரிய வரும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் தனித்து எதிர்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். அது உங்களை நிச்சயம் பலப்படுத்தும். முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் உன் முதல் துணையாக கொண்டு செயல்படும் போது உன்னால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை.
தனியாக போராட மிகப்பெரிய தைரியம் தேவை. அதற்கு நீ தயாராகிவிட்டால் உனக்கு துணையாக உன் அருகிலேயே வெற்றிகள் உன்னோடு வந்து சேர்ந்து கொள்ளும். நீ செய்வது சரியானதாக இருந்தால் யார் தடுத்தாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உடனே வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் வியக்கும் அளவிற்கு அங்கீகாரத்துடன் உனக்கு வெற்றிகள் கிடைத்தே தீரும். உன் சந்தேகங்களே உனக்கு மிகப்பெரிய எதிரிகள். உனக்குள் சந்தேகம் வந்துவிட்டால் அது உன் தன்னம்பிக்கையை சிதைத்து உன்னை எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள விடாமல் செய்துவிடும். எந்த நிலையிலும் தெளிவாக இருங்கள். எந்த குழப்பங்களுக்கும் எந்த சந்தேகங்களுக்கும் கொஞ்சமும் இடம் கொடுத்து விடாதீர்கள். அடுத்தவர்களின் தவறுகளில் இருந்தும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பிறர் செய்யும் தவறுகளையும் கவனியுங்கள். அவர்களை குறை கூறுவதற்காக அல்ல, அதே தவறை நீங்கள் எப்போதும் செய்துவிடாமல் இருப்பதற்காக. ஒரு வெள்ளை காகிதத்தில் நாம் எதை எழுதுகின்றோமோ அதைத்தான் அந்த காகிதம் பிரதிபலிக்கின்றது. அதேபோல் நாம் எண்ணங்களால் எவற்றை எழுதுகின்றோமோ அவற்றையே இந்த பிரபஞ்சம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. எனவே நல்லவற்றை மட்டும் சிந்திப்போம், அவற்றை மட்டும் பெற்றுக்கொள்வோம். நீ சிந்துகின்ற ஒவ்வொரு துளி வியர்வையும் உன்னை வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லும். வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையுமே சாதிக்க முடியாது. உன் உயர்வுக்காக செயல்புரிவது நல்லது. வெற்றிக்காக சிந்தித்து செயலாற்றுவது சிறந்தது. எப்போதும் உன்னுடைய மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் உயர்ந்த சிந்தனைகளாலும் நிரப்பிவை. அவற்றை ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் முடிவிலும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. அந்த செயலே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை பெற வழிவகுக்கும். இன்பமும் துன்பமும் வானில் தோன்றும் வானவில் போல நிரந்தரமற்றதுதான். எதுவும் இங்கு நிலையானது இல்லை என்பதை மனம் உணர்ந்து கொண்டால் போதும். நாமும் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து கடந்து விடலாம். வாழ்விலும் தாழ்விலும் உன்னை ஊக்கப்படுத்த ஓர் உறவு உன்னோடு இருந்துவிட்டால் போதும். வாழும் வாழ்க்கையே சிறப்பானதாக மாறிவிடும். மற்றவர்களை கீழே தள்ளி விடுவதால் நாம் வலிமை அடைவதில்லை. கீழே விழுந்தவர்களை தூக்கி விடும்போதுதான் நாம் வலிமை அடைகிறோம். ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயல்படு. நாளைய பொழுதை சரியாக திட்டமிடுவதுதான் இன்றைய பொழுதை நீ சரியாக பயன்படுத்தி இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். இறைவன் நம் வாழ்வில் நிகழ்த்தும் அற்புதங்களை எல்லா நேரங்களிலும் நம்மால் உணர முடிவதில்லை. நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ அற்புதங்களை இறைவன் நம் வாழ்வில் நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறார். அதை உணர முடியாவிட்டாலும் நன்றி சொல்ல தவறாதீர்கள். இறைவன் நமக்காக அளித்திருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு இந்த ஒரு பிறவி போதாது. நன்றியுணர்வு மிகுந்தவர்களுக்கு நடப்பவைகள் அனைத்தும் நன்மையாகத்தான் தெரியும். நன்றியுணர்வு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி அடைந்து விட்டால் தங்களது நற்செயல்களை கண்டு உங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளும் நபர்கள் தோல்வி அடைந்து விட்டால் பல குறைகளை கூறி விலகிச் செல்லவும் நேரிடலாம். ஆகவே வெற்றியின் பாராட்டுதலை பார்த்து பெருமிதம் கொள்ளவும் வேண்டாம். தோல்வியின் நிந்தனையை கண்டு துவண்டு விடவும் வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் கவலை கொள்ளாமல் எப்போதும் உங்கள் குறிக்கோளில் மட்டும் குறியாக இருங்கள். முயற்சியுடன் காத்திரு, உனக்கான நாள் வரும். அன்று நீதான் இந்த உலகின் மிகப்பெரிய சாதனையாளன். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம். விழிப்புடன் இரு. உங்களுக்கு பிடித்ததை தான் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் செய்வது மற்றவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். மற்றவர்கள் உங்களோடு வாழ்க்கை முழுவதும் வரப்போவதில்லை. உங்களை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் உங்களின் வாழ்க்கை முழுக்க சுமந்து கொண்டிருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் சிறந்ததை மட்டும் தேர்வு செய்யுங்கள். இதனால் உங்கள் எதிர்காலம் உங்களைப் போலவே மிக அழகாக இருக்கும். எது ஒன்றையும் செய்து முடிக்கும் வரை இதை செய்யவே முடியாது என்பது போலத்தான் தோன்றும். இந்த உலகில் இதுவரை நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய சாதனைகள் அனைத்தும் நம்பிக்கையாலும் கனவுகளாலும் தொடங்கப்பட்டவைதான். உன் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உனக்கு வெற்றியும் உறுதிதான். இறை நம்பிக்கையும் தேவைதான். ஆனால் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேற இறை நம்பிக்கையை விட தன்னம்பிக்கைதான் அதிகம் தேவை.
உங்களின் முயற்சி என்னும் ஏணியை சிறிய கூரையின் மீது போடாமல் வானத்தில் போடுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் கையில். உங்கள் முயற்சிகளை தொடங்கும் போதே பயத்தை கொன்றுவிடுங்கள். இல்லை என்றால் உங்களின் பயமே உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் கொன்றுவிடும். நம் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே காலம் அவ்வப்போது சிலவற்றை கொடுத்தும் சிலவற்றை திடீரென பறித்தும் கொள்கிறது. எது கிடைத்தாலும் எது பறிபோனாலும் எதற்கும் கவலைப்படாமல் அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இருங்கள். அசைக்க முடியாத மன உறுதி மட்டுமே இங்கு அனைத்தையும் சாத்தியப்படுத்துகிறது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். தங்களுக்கான வாய்ப்புகளை தாங்களே உருவாக்கி கொள்ள தெரிந்தவர்கள் வாழ்க்கையையே ஜெயிக்கிறார்கள். உழைப்பு இல்லாமல் உறங்கி கிடப்பது பயனற்றது. மற்றவர்களை காட்டிலும் இந்த உலகில் உழைக்கும் மனிதனின் உறக்கம்தான் இனிமையானது. முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நோக்கிய உங்களின் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முழுமையான வெற்றியை நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும் காலம். தோல்வி உன்னை இடைவிடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது என்றால் துவண்டு விடாதே. நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம். நினைப்பதெல்லாம் நடந்து விடாதுதான், ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை. உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் அனைவரும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளை பற்றிய சிந்தனையிலிருந்து விலகாமல் இருங்கள். சிந்திக்க தெரியாதவன் முட்டாள், சிந்திக்க துணியாதவன் கோழை, சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். இலக்குகளை பற்றி சிந்திக்காமல் உங்களால் லட்சியங்களை அடையவே முடியாது. உங்கள் கனவுகள் உங்கள் அச்சங்களை விட மிக பெரியதாக இருக்கட்டும். உங்கள் செயல்கள் உங்களின் வார்த்தைகளை விட மிக சத்தமாக இருக்கட்டும். காலம் நதியை போன்றது. உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது. உங்களின் காலத்தை கடுகளவும் வீணாக்கி விடாதீர்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள். அனைத்தையும் எதிர்த்து போராடி வெல்லும் ஆற்றல் உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள். எப்போதும் நிதானத்தை கடைபிடி. அதுவே உன் வெற்றியின் முதற்படி. எடுத்த காரியத்தில் உறுதியாய் இருப்பதே வெற்றியின் ரகசியம். முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள். முயற்சியின் அர்த்தம் என்னவென்று தெரியும். யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை, நீயே உன் கைகளால் எழுதியதுதான் உன் வாழ்க்கை. இன்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நேற்று உன் செயல்களால் நீயே உருவாக்கிய வாழ்க்கைதான் என்பதை மறந்து விடாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்ற நினைக்காதே. உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது. உங்கள் தோல்விகளிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையில் மிகப்பெரிய தோல்வி. அறிவும் உழைப்பும் தான் உன் வாழ்க்கையை செதுக்கும் ஆயுதங்கள். மகத்தான பணியை தொடங்குகிறது அறிவு. அதை சரியாக செய்து முடிப்பது உழைப்பு. நீங்கள் எதை கைவிட்டாலும் கஷ்டப்பட்டு உழைப்பதை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். நீங்கள் கொடுக்கும் எந்த ஒரு உழைப்பும் வாழ்க்கையில் உங்களை கைவிடாது. வெற்றி என்பது உனது செயல்களின் இறுதியில் இல்லை, நீ செய்கின்ற செயல்களின் ஒவ்வொரு நகர்விலும் உள்ளது. மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் இதுவரை யாரும் சென்றிடாத கடினமான பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய தைரியம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் உருவாக வேண்டும். இதுவரை நிகழ்ந்தவை அனைத்திற்கும் உங்களின் கவனக்குறைவுதான் காரணம். மற்றவர்களையோ அல்லது நேரம் சரியில்லை என்று சொல்வதோ இன்னும் மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்துகொள். ஒரு செயலை அவசரமாக தவறாக செய்து முடிப்பதை விட தாமதமானாலும் சரியாக செய்து முடிப்பதே மேலானது.
நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனனாகவே ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையானவன் என்று நினைத்தால் இந்த உலகின் அதிக வலிமையுடையவனாக நீ மாறிவிடுவாய். உங்களின் எதிர்காலத்தை கணிக்க மிகச் சிறந்த வழி உங்களின் எதிர்காலத்தை நீங்கள் விரும்பியபடி நீங்களே உருவாக்குவதுதான். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை 1000 முறை தோற்றாலும் வெற்றி உங்களை நிச்சயம் கைவிடுவதில்லை. ஒரு செயலை விரும்பி செய்கிறவனை விட நம்பிக்கையோடு விரும்பி செய்கிறவன் எளிதில் வெற்றி அடைகிறான். உனக்குள் தேடல் இருந்து கொண்டிருக்கும் வரை நீ எத்தனை முறை தோற்றாலும் நிலைத்து நின்று நினைத்ததை சாதிக்கலாம். தேடலை மட்டும் தொலைத்து விடாதே. நம்பிக்கை என்பது ஒரே நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது. தினம் தினம் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றை விரும்புவதால் அது நம்மிடம் நிலையாக இருந்துவிடப் போவதில்லை. நாம் ஒன்றை கண்டு அஞ்சுவதால் அது நம்மை நெருங்காமல் இருக்கப் போவதும் இல்லை. வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் துணிவை வளர்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும். ஆனால் உன் உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அதிர்ஷ்டம் தானாகவே உன்னை தேடி வரும். அவமானப்படும் போது அவதாரம் எடு. வீழ்ச்சிகளை சந்திக்கும் போது விஸ்வரூபம் எடு. உன் மனம் புண்படுகிற போது புன்னகை செய். உன்னை வீழ்த்த சூழ்ச்சி செய்பவர்களோடு வாதாடுவதை விட்டுவிட்டு சிறப்பாக வாழ்ந்து காட்டி அவர்களை தலைகுனியச் செய். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று வருத்தமடையாதே. உனக்கான எல்லையில்லாத மகிழ்ச்சி உனக்கு அருகிலேயே காத்து கொண்டிருக்கிறது. கவலை கொள்ளாதே. எல்லாம் விரைவில் மகிழ்ச்சியாய் மாறும்.